அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி கே பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற முழக்கத்துடன் தமிழகம் முழுவதும் தொகுதி வாரியாக தொடர் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வராரு. அதன்படி எழுச்சி பயணத்தின் 59வது நாளான நேற்று தருமபுரி மாவட்டத்திற்குட்பட்ட பாலக்கோடு சட்டமன்ற தொகுதி மற்றும் பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதிகள்ல மக்கள் முன் எழுச்சி உரையாற்றினார். அப்போ அவர் என்ன பேசினாருன்னா, ஸ்டாலின் ராமநாதபுரம் மாவட்டத்துல பேசுறதுக்கு முன்னாடி ஒரு முறை கண்ணாடிய பார்த்திருந்திருக்கலாம். அத்தனை கேள்வியும் அவரை பார்த்து அவரே கேட்க வேண்டியது. கச்சத்தீவை பற்றி பேச ஸ்டாலினுக்கு என்ன தகுதி இருக்கு? நாடாளுமன்றத்துல திமுக கூட்டணியில 39 எம்பிக்களை வச்சுக்கிட்டு நாடாளுமன்றத்துல பேசாம இப்போ ஸ்டாலின் நீலி கண்ணீர் வடிக்கிறாரு. கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்தது ஸ்டாலினோட அப்பா கருணாநிதி. மாநிலத்துல திமுக ஆட்சியில இருந்தப்பதான் கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டுச்சு. அன்று மத்தியில ஆட்சியில இருந்தது, இன்று கூட்டணியில இருக்கும் காங்கிரஸ் கட்சி. அப்போது மீனவர்களோட கஷ்டம் தெரியலையா? கச்சத்தீவை மீட்க சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு தொடர்ந்தது புரட்சி தலைவி அம்மா அவர்கள். காங்கிரஸ் உடன் கூட்டணியில இருந்து பதவி சுகத்தை அனுபவித்த திமுகவுக்கு கச்சத்தீவை பற்றி பேச என்ன அருகதை இருக்கு அப்படின்னு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சரமாரியா விமர்சித்திருந்தாரு. கரூருக்கு ஓடோடி போன இவங்க கள்ளக்குறிச்சிக்கு ஏன் போகல? வேங்கை வயலுக்கு ஏன் போகல? ஏர்ஷோவ்ல உயிரிழந்தவங்க வீட்டுக்கு ஏன் போகல? அப்பனா திமுக செய்யறது அரசியல் இல்லாம அவியலானு மக்கள் மத்தியில திமுக அரசுக்கு எதிராக அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டிருந்தாரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். திமுகவுக்கு கொள்கைன்னு ஒண்ணு இருக்கா? கொள்கை பற்றி பேச ஸ்டாலினுக்கு அருகதை இருக்கா? இந்தியா கூட்டணியின் மூலம் பாஜகவை எதிர்ப்பது மட்டும்தான் கொள்கைன்னு ஸ்டாலின் நினைக்கிறாரு. தேர்தல் வந்தா எப்படி வேண்டுமென்றாலும் வேஷம் போடக்கூடிய கட்சி திமுக. 1999 நாடாளுமன்ற தேர்தல்ல திமுக பாஜகவோட கூட்டணி வச்சு மத்தியில ஆட்சியை பிடிச்சாங்க. முரசொலிமாறன் மத்திய அமைச்சரானாரு. முரசொலிமாறன் உடல் நலம் பாதிக்கப்பட்டு ஓராண்டு சிகிச்சையில இருக்கும் போது கூட அமைச்சரவையில இருந்து அவர் நீக்கப்படவே இல்லை. இப்போ அதிமுக கூட்டணி வச்சா மட்டும் மதவாத கூட்டணியாகி விடுமா? ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையாக இருந்த தமிழக காவல்துறை இந்த ஆட்சியில கொடூரர்களாக இருக்காங்க. திருவண்ணாமலையில 2 காவலர்கள் ஒரு இளம் பெண்ணை தாய் கண்முன்னே பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க. மக்களை பாதுகாக்கின்ற காவலர்களே கொடுமையான செயல்ல ஈடுபடுறாங்க. இப்படிப்பட்ட கேவலமான ஆட்சி தொடர வேண்டுமான்னு தன்னோட ஆதங்கத்தை தெரிவிச்சிருந்தாரு எடப்பாடியார். ஆட்சி நிர்வாகத்துல தோல்வி, நிதி நிர்வாகத்துல தோல்வி, சட்டம் ஒழுங்கு காப்பதுல தோல்வி, பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யறதுல தோல்வி, போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துறதுல தோல்வி. தமிழக மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்ற எண்ணம் ஸ்டாலினுக்கு துளியும் இல்ல. அடுத்து அதிகாரத்துக்கு யார் வர வேண்டும் என்றுதான் ஸ்டாலின் வீட்டுல இப்ப போட்டியே நடந்துட்டு இருக்கு. ஜாக்கிரதையா இருங்க மக்களே. 2026 தேர்தல்ல இந்த தீய சக்தி திமுகவை வீழ்த்தி தலைக்குனிய வைக்கணும், மீண்டும் அம்மாவோட மக்களாட்சியை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதியில தன்னோட எழுச்சி உரையை முடிச்சிருந்தாரு.